ஸ்தோத்திரம். நிறைய முகங்களை காணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் 1ஆம் தேதியே சொன்னேன். ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி சொல்ற ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிற அந்த செய்தி 4ஆம் தேதி தான் முடியும். ஸ்தோத்திரம். விட்டு விட்டு வந்து கேட்பது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. புரியலனாலும் பரவாயில்ல, தப்பா புரியும். தப்பா புரியும். ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், நான் போகிற சபை, நான் ஊழியம் செய்கிற சபை ஸ்தாபன சபையா இருந்தாலும் நான் எப்போ பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேனோ அது என்னுடைய சொந்த சபையாக, என்னுடைய சொந்த குடும்பமாய் பாவித்து, ஸ்தோத்திரம், ஆமென், உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உங்க எல்லாரையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக, ஸ்தோத்திரம், வெளி ஆட்களை கூப்பிடுகிறது இல்லை. நானே தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போற வரைக்கும் வெளியால நீங்க பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அந்த பிரசங்கம் உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இன்னும் எழுதி சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். நீங்க என் பிரசங்கத்தை வேற எந்த யூடியூப்லயும் கேட்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். இதுக்கு மேல சத்தியமும் கிடையாது. இதுதான் பைபிள்ல இருக்கிற டாப் மோஸ்ட் டாக்ட்ரின். நான் பிரசங்கம் பண்ற இந்த டாக்ட்ரின், இதை நான் 7 ஆண்டுகள் வேதாகம கல்லூரியில் படித்து கற்றுக்கொள்ளவில்லை. 7 ஆண்டுகள் பைபிள் கல்லூரி படித்திருக்கிறேன். டபுள் பிடிஹெச், ஒரு எம்டிஹெச். ஸ்தோத்திரம். வேதத்தை முழுவதுமாய் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ரிசர்ச் செய்து, ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். PhD வாங்கியிருக்கிறேன் 7 வருஷமா. அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த பைபிள் காலேஜ் எனக்கு சொல்லி தரவில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட 1993 இருந்து, ஸ்தோத்திரம், இந்த 34 வருஷத்துல 128வது முறை பைபிள் படிச்சு முடிக்க போறேன். அந்த பைபிளும் எனக்கு சொல்லி தரல. எத்தனை முறை கேக்குதா? 128வது முறை பைபிள் படிச்சு முடிக்க போறேன். ஃபுல் பைபிள் படிச்சு முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். அந்த பைபிளும் எனக்கு நான் பண்ணுகிற பிரசங்கங்களை சொல்லி தரவில்லை. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் காலேஜும் சொல்லி தரல, பைபிளும் சொல்லி தரல. அப்புறம் எப்படியா உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற பதில், தேவாதி தேவனே எனக்கு போதித்தார். ஆமென். தேவாதி தேவனே எனக்கு போதித்ததை தான் நான் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால என்னிடத்துல எந்த பிரசங்க குறிப்பும் இருக்காது, எந்த நோட்ஸ் இருக்காது, எந்த டைரியும் இருக்காது. நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. அதுல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னிடத்துல சொன்னதை சொல்லும்படியாய் நிக்கிறதுனால பேசுகிறது நான் அல்ல, அவரே பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கையில தான் கடந்த நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அதுல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லுகிற, உண்மையை சொல்லுகிற, சத்தியத்தை சொல்லுகிற ஒரு உத்தமமான ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே, ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க பழமொழி, பிசாசுக்கு இது பிடிக்குமா? ஸ்தோத்திரம். பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் என்னை பயன்படுத்துகிறபடினாலே பிசாசுக்கு நான் எங்க போனாலும் பிடிக்காது. ஸ்தோத்திரம். அதனால எனக்கு விரோதமான காரியங்களை எழுப்பிவிட்டு எப்படியாகிலும் நம்மை கட் பண்ண வேண்டும் என்று பல காரியங்களை செய்வான். ஆனாலும் ஜெயிப்பது ஆண்டவராக தான் இருக்கும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய சித்தம் தான் அந்த பூமியில நிறைவேறும். அதனால ஸ்தோத்திரம், நீங்கள் தயவு செய்து இந்த ஸ்தோத்திரம் மெசேஜ மற்ற மெசேஜ் மாதிரி கேட்காம ரொம்ப கவனமா கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கவனமாய் கேட்பதற்காக இந்த செய்தி நம்முடைய ACC வெங்காடு குரூப்ல இன்று மதியானமே பதிவிடப்படுது. ஸ்தோத்திரம். அதனால ஒருவேளை நீங்க இங்க தூக்க கலக்கத்துல கேட்காம இருந்தாலும், வருகிற வாரங்களில நீங்க ரிலாக்ஸா இருக்கும்போது, ஃப்ரீயா இருக்கும்போது, படுத்து கொள்ளும் போது அந்த மெசேஜ் ஆன் பண்ணிட்டு அப்படியே கேட்டுக்கினே இருந்தீங்கன்னா அந்த மெசேஜ் உங்க இருதயத்துல போய் பதிஞ்சிரும். உங்களால மறக்காம அந்த மெசேஜுக்கு கீழ்ப்படிய முடியும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்முடைய ACC வெங்காடு குரூப்ல யாரெல்லாம் இணைந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, ஸ்தோத்திரம், அவர்கள் ஆலயம் முடிந்த பிற்பாடு உங்க போன் நம்பரை நம்முடைய செயலாளரிடத்திலோ பொருளாளரிடத்திலோ கொடுத்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்க பெயர் அந்த குரூப்ல சேர்க்கப்பட்டு இன்னைக்கு மதியமே இப்போது சொல்லப்படுகிற செய்தி உங்களை தேடி வரும். தயவுசெய்து கேளுங்க. அலட்சியம் பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. இந்த செய்தி தான் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிற செய்தி என்பதை உங்க டைரியில எழுதி வச்சுக்கின்னு, ஸ்தோத்திரம், நாங்க ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது நீங்களே சொல்லுவீங்க, ஸ்தோத்திரம், நான் சொன்னது உண்மையா இல்லையா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் கவனமாக, ஜாக்கிரதையாக
இந்த செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும். ஏனோ தானு கேட்க கூடாது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்து கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும். ஸ்தோத்திரம். அப்பதான் இந்த செய்தியோட முழு சாராம்சமும் உங்களுக்கு புரியும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸ்தோத்திரம், இப்ப நம்ம தொடர் செய்தியான செய்திக்குள்ளே கடந்து போக இருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம், 12வது வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கொடுத்த வாக்கு தத்தம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறவில்லை. இஸ்ரவேலர்கள் நடுவிலே அவர் உலாவ முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரமே நிலையாய் நின்றார். அவரால் என்ன பண்ண முடியல? மூவிங் அரவுண்ட், உலாவ முடியல, அலைவா இருக்க முடியல. ஸ்தோத்திரம். ஆனா அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற, புறஜாதியா இருக்கிற நமக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே பலிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இதத்தான் கலாத்தியர் 3:14 கலாத்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்படியா எழுதுகிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வரும்படியாகவும். ஸ்தோத்திரம். வாசிங்க, கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாய் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் அப்படி ஆயிற்று. இப்ப சொன்னனே, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன்னு சொன்னதை யாரை பார்த்து சொன்னாரு? ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார். ஆனா அவங்களுக்கு பலிக்கல. அதைத்தான் இங்க எழுதுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவே உலாவுவேன் என்று சொன்னது, அது அவங்களுக்கு பலிக்கவில்லை. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இப்ப எங்க வந்திருக்குது? புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக. நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஸ்தோத்திரம். இத நீங்க ஸ்தோத்திரம் ரோமர் 9:4 வாசிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல அவர்கள் இஸ்ரவேலரே, வாக்கு தத்தங்களும் தேவ ஆராதனைகளும் ஸ்தோத்திரம் எல்லாமே அவர்களுக்குரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருக்குதா? ஸ்தோத்திரம். ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர ஸ்வீகாரமும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவர்களுக்குரியதுதான். ஆண்டவர் புறஜாதியா இருக்கிற நமக்கு எந்த வாக்கு தத்தத்தையும் பைபிள்ல சொல்லவே இல்லைங்க. நமக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. புறஜாதியா இருந்த நம்மை பைபிள் எப்படி அழைக்க தெரியுமா? புறஜாதியா இருந்த நம்மை இயேசு வருவதற்கு முன்னாடி பைபிள் எப்படி அழைச்சது தெரியுமா? ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 16வது வசனம் வாசித்து பாருங்கள். 14. அதற்கு இயேசு சாரி 24 மத்தேயு 15. அதற்கு அவர் அனுப்பப்பட்டேனே அன்றி அந்தபடி இல்லை என்றார். 26 பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. இவ யாருன்னா ஒரு கானானிய ஸ்திரீ. யார் இவ? புறஜாதியால், இஸ்ரவேலர் இல்ல, கானானிய ஸ்திரீ. கவனிங்கம்மா, கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளை பிசாசு பிடித்திருக்கிறது, வியாதியா இருக்கிறாள். ஆண்டவரே அவரை வந்து சுகமாக்க வேண்டும் என்று இயேசுவிடத்துல வந்தா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் யாருக்கு போடுறது இல்ல? ஸ்தோத்திரம் நாய்க்குட்டிகளுக்கு. அப்பனா நம்ம என்ன சொல்றாரு அவரு? ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், புறஜாதியார் ஆண்டுடைய பார்வையில் எப்படி இருந்தாங்க இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும்?
நாய்ங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால எந்த வாக்கு தத்தமும் எந்த தேவார சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. நாயை எங்க வைப்பாங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதிகளாகி நமக்கு வரும்படியாக அப்படின்னு சொல்லி இங்க கலாத்திற்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தான் சொன்னார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன்னு. ஆனா அவங்களுக்கு பலிக்கல, நமக்கு பலிச்சிருக்கு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அவர்கள் நடுவுல தான் உலாவேன்னு சொன்னாரு, அவர் இப்ப நமக்கு உள்ளவே உலாவுறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. எங்க உலாவுறாரு? எங்க உலாவுறாரு? நமக்கு உள்ளவே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு உள்ளவே உலாவி கொண்டிருக்கிறார். அதுக்கு நிறைய வசன ஆதாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன், கோட் பண்ணியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வீக்ல. நீங்க அதை படிச்சீங்க. நான் மறுபடியும் அதை பேசியிருந்தா இன்னைக்கு இந்த செய்தியை முடிக்க முடியாது. இந்த செய்தி என்னோட நான் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் வேகமா காரியங்களை சொல்ல போறேன், நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். நமக்குள்ளே உலாவினால், அவர் நமக்குள்ள உலாவினால் எப்படி அது வெளிப்படும்? அவர் உலாவல, பிசாசு மாம்சம் உலாவினால் எப்படி வெளிப்படும் அப்படின்றத ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உலாவேன்னு சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றிட்டாரு. அப்ப அவர் உலாவினார்னா எப்படி இருக்கும்? உலாவலனா எப்படி இருக்கும்? அது நமக்கு தெரியணும்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை நம்ம தெரிந்து கொள்வதற்காக ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தராலே இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் உலாவினார். அவர்கள் எப்பொழுது ஆணுடைய வார்த்தையை மீறி பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலிருந்து இப்ப வெளியேற்றப்பட்டார்கள். 3வது அதிகாரம் கடைசி வசனத்துல ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த பிற்பாடு ஆதாம் தம் மனைவியாக ஏவாளை அறிகிறான். அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுகிறாள். அப்படி பெறும்போது அவளுக்குள் இருந்த விசுவாசம் குறைந்து போகாமல் இருந்தபடியினாலே கர்த்தராலே இவனை பெற்றேன் என்று சொல்லி காயின் என்று பெயரிட்டாள். ஆமென். காயின் என்ன அர்த்தம்? கர்த்தராலே பெற்றவன் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு விசுவாசம் இல்ல. ஆதாம் அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடல. ஆனா ஏவாளுக்குள்ள ஆண்டவர் மேல இருந்த அந்த பாசம், அந்த ஆசை குறையாமல் இருந்தபடியினாலே, கர்த்தர் கொடுக்காம எதுவுமே நமக்கு கிடைக்காது என்று அறிந்தபடியினாலே கர்த்தர் தான் இந்த குழந்தை கொடுத்தார்னு சொல்லி அவனுக்கு காயின்னு பேர் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் ஸ்தோத்திரம், அவர் உள்ளே உலாவி இருப்பார். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் அவருடைய கிரியைகள் நல்லதா இருந்திருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அம்மாவுடைய விசுவாச நிமித்தமாக அவர் வளர்ந்த போது, நல்லா கவனிங்க, அவன் வளர்ந்த போது இந்த அம்மாவுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தருக்கு முதல் பலிபீடம் கட்டினவன். ஆண்டவர் யாரை வந்து தொழுதுகன்னு சொல்லாத காலத்துல முதல் பிறந்த மனுஷன் வந்தான். ஆண்டவர் படைச்சது ஆதாமு. மனுஷர்கள் மூலமா ஜெனரேஷன் உண்டாகும் போது முதல் பிறந்த மனுஷன் யாரு? காயின். முதல் பிறந்த மனுஷன் காயின். முதல் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினவன் காயின். முதல் காணிக்கை செலுத்தும்படி கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தவன் காயின். இப்படி எல்லாத்திலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற காயின். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை அங்க அம்மாவுடைய விசுவாசத்தின்படி கர்த்தராலே பிறந்திருந்தால் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்தவன், 4வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால், கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்காத போது, ஆபேலையும் தன் சகோதரன் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்த போது, வயல்வெளியில இருக்கும் போது ஆபேலை எழுந்து கொலை செய்து விடுகிறான். ஆமென். என்ன பண்ணிடுறான்? ஒரு கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன், கர்த்தராலே பிறந்த மனுஷனா இருந்தால், கர்த்தர் அவனுக்குள்ளே உலாவி இருந்தால் கொலை பண்ற எண்ணம் வந்திருக்குமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவங்க அம்மாவுடைய விசுவாசம் தான் கர்த்தராலே பெற்றேன்னு சொல்லி, ஆனா அவன் உண்மையாக யாரால பிறந்தான்னு சொல்லி யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதுறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசித்து பாருங்கள். காயின் எப்படி பிறந்தான்னு வாசிங்க. 1 யோவான் எழுதின 1வது நிருபம்
3வது அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இங்க ஆவியானவர் என்ன சொல்றாரு? காயின் எப்படி பிறந்தான்? அவங்க அம்மா எப்படி சொன்னாங்க? கர்த்தராலே பெற்றேன்னு சொன்னா. ஆனா ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் யோவானை கொண்டு, காயின் பிறந்தது யாரால? கர்த்தரால இல்ல, அசுத்த ஆவியால, பொல்லாத ஆவியால. அதனாலதான் அவன் என்ன பண்றான்? கொலை செய்கிற எண்ணம் அவனுக்குள்ள வேலை செஞ்சது. இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கென பலிபீடம் கட்டலாம், சர்ச்சு கட்டலாம், ஸ்தோத்திரம் காணிக்கை கொடுக்கலாம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எது செய்தாலும் நாம் பொல்லாங்கனின் ஆவியால் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய கிரியைகள் அதை வெளிப்படுத்திவிடும், காயினை போல. புரியுதுங்களா? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அந்த ஜெனரேஷனால அந்த ஆவி, அந்த அம்மாவுடைய ஆவி இருக்குதுல அவங்கள, அது கிரியை செய்கிற விசுவாசத்தின் ஆவியா இருந்தபடினாலே ஒரு சில நற்கிரியைகள் செய்யலாம், நற்காரியங்கள் செய்யலாம். ஆனா எந்த காரியம் மேலோங்குகிறதோ அந்த காரியத்தின் பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். பலிபீடம் கட்டினது பெரிய காரியமா இருக்கலாம், பலி செலுத்தினது பெரிய காரியமா இருக்கலாம். அதை விட ஒரு கொலை செய்து கொலைகாரனாய் மாறிட்டான். இவ எது மேலோங்கும்? பலிபீடம் கட்டினது ஆண்டவர் பாப்பாரா? காணிக்கை செலுத்த பாப்பாரா? கொலை செஞ்சதை பாப்பாரா? ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. கொலை செஞ்சவனே அங்கிருந்து காயினை கூப்பிடுறாரு. காயின், வேர் இஸ் யுவர் பிரதர்? எங்க உங்க சகோதரன்? அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. எங்க உங்க சகோதரன் என்ன பண்ணன்னு கேட்கிறாரு வந்து. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ இப்ப நம்முடைய கிரியைகளை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்குள்ள உலாவினால் இப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்படாது. நல்லா புரியுதா? ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவினார்னா நற்கிரியைகள் தான் வெளிப்படும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவாமல் பொல்லாங்கனுடைய ஆவி வேலை செய்து கொண்டிருந்தால் நாமும் இந்த காயினை போல்தான் செயல்படுவோம் என்பதை உங்களுக்கு விளங்கும்படியாக இன்னும் அநேக உதாரணங்களோடு இந்த காரியங்களை புரிய வைத்து நாம் ஒருவேளை பல ஆண்டுகளாக தேவ சபையில வந்து ஆராதிக்கலாம், தேவனுக்கு பல காணிக்கை கொடுத்திருக்கலாம், பலிபீடங்களை கட்டியிருக்கலாம், பல நற்கிரியைகளை செய்திருக்கலாம். ஆனால் நாம் நடத்தப்படுவது எந்த ஆவியினால? தேவ ஆவி நமக்குள்ள உலாவி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரா, அல்லது ஸ்தோத்திரம் பொல்லாங்கன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறானா இந்த காயினை போல என்பதை தான் நாம் இன்றைக்கு அறிந்து, ஸ்தோத்திரம், நம்மை செக் பண்ணி கொஞ்சம் நிதானிச்சு, ஒருவேளை நாம் பொல்லாங்கனால் நடத்தப்பட்டால், ஸ்தோத்திரம், இந்த யோவான் எச்சரிக்கிறாரே, என்ன எச்சரிக்கிறாரு? 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறாரே. அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒரு விசை மாற்றி கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து போவது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமான காரியமாய் மாறும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நீங்க இங்க வந்துட்டு வந்த வண்ணமாகவே போக முடியாது, போகக்கூடாது. இயேசுவை சந்தித்து விட்டு எந்த மனுஷனும் வந்த வண்ணமாக போவே இல்லை. ஆமென். 12 வருஷமா ஒரு பெண் பெரும்பாடுகளினால் கஷ்டப்பட்டு அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு மரணத்தை நோக்கி கொண்டிருக்கும் போது இயேசுவை கேள்விப்பட்டு நான் எழுந்து இயேசுவினிடத்தின் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாவேன் என்று வந்தால், தொட்டால் உடனே சுகமாகி வீட்டுக்கு போனாள். இயேசுவை சந்தித்து விட்டு வந்த வண்ணமாகவே வீட்டுக்கு போனவர்கள் ஒருவரும் இல்லை. நீங்க எப்படி வார வாரம் வந்துட்டு போய்கிறீங்கன்னு தெரியல, ஒரு மாற்றமும் இல்லாம. எசேக்கியேல் 47 அழகா சொல்றாரு, ஒருவன் ஆலயத்துக்குள்ளே கிழக்கு வாசல் வழியாய் வந்தால் மேற்கு வாசல் வழியா வெளியே போ, தெற்கு வாசல் வழியாய் வந்தா வடக்கு வாசல் வழியா வெளியே போ. வந்த வண்ணமாக எவனும் திரும்பி போகவே கூடாது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க மாற்றத்தோடு தான் கடந்து செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். கொண்டு வரணும்னு விரும்புறவங்க தயவுசெய்து கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே தொடர்ந்து இந்த வார்த்தையின் ஆழத்துக்குள்ளாக எங்களை இழுத்து செல்லும். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதற்கு எங்களை முற்றிலுமாய் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். கண்ணை மூடி. ஹல்லேலூயா. மாற்றத்தை விரும்புகிறவர்கள் மாத்திரம் என்னோடு கூட
வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. மாற்றத்தை ஆண்டவரே உண்டாக்குகிறவங்க வார்த்தை, மாற்றத்தை உண்டாக்குகிற வார்த்தை, மாற்றத்தை உண்டாக்குகிற வார்த்தை எங்களோடு இடைபடட்டும் ஆண்டவரே, எங்களோடு இடைபடட்டும் ஆண்டவரே, எங்களோடு இடைபடட்டும் ஆண்டவரே, எங்களோடு இடைபடட்டும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆற்றினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க, என்னை ஆட்டி பேசி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க, என்னை ஆட்டி பேசி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. எத்தனை பேரோட சேர்ந்து விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும். எங்களோடும் என்னோடும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இடைவிடுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. மறுபடியும் வாசிப்போம். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி. இந்த வசனம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கணும் எப்பவே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மிக உன்னதமான வாக்குத்தத்தங்களில் இது மிக மிக முக்கியமான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் பலிக்காமல் போனது. ஏனென்றால் அவர்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டபடியினாலே. காயின் தான் முதல் மனிதன், அவனே சாத்தான் இடத்துல விழுந்து போய்விட்டான். ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாமும் விழுந்து போயிட்டாங்க. அவங்க சந்ததியில வந்த எல்லாரும் சாத்தான் இடத்துல விழுந்து போனபடியினாலே தேவனால் அவர்கள் நடுவே உலாவ முடியவில்லை. ஆசாரிப்பு கூடாரத்தை போட சொல்லி அதிலே உலாவும்படி விரும்பினார். ஸ்தோத்திரம். அங்கேயும் அவரை நிம்மதியா விடல. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அந்த ஆசாரிப்பு கூடாரம் ஸ்தோத்திரம் சாலமோனால் தேவாலயமாய் கட்டப்பட்டது. ஸ்தோத்திரம். தேவாலயம் கட்டினது எதற்காகனா ஆண்டவர் அங்க உலாவும்படியாக. ஸ்தோத்திரம். நடந்தது என்ன தெரியுமா? எசேக்கியேல் 8வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் வேதனையோடு எழுதுகிறார். ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை வெளியே போக பண்ணுகிற இஸ்ரவேல் புத்திரர் செய்யும் அருவருப்புகளை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை வெளியேற்றுறதுக்கு இவங்க பண்ற வேலையை பாருப்பான்னு எசேக்கியேலை கூட்டமே காட்டுறாரு. என்ன பண்றாங்களாம்? அருவருப்புகளை. சாலமோன் கட்டின தேவாலயம், பரிசுத்த தேவாலயத்துக்குள்ளே அருவருப்புகளை கொண்டு வந்து விட்டார்கள்.
ஆண்டவர் வேதனையோடு அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்து சொல்லுகிறார். அதத்தான் இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துல உலாவினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ஆலயம் இது அல்ல, இப்ப ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் இந்த கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதைத்தான் 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:16-17. கவனிக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய, கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கேட்கணும். நாமெல்லாம் யாரா? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்பதையும், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நாம தான் இப்போதைக்கு புதிய ஏற்பாட்டு கால ஆலயம். ஸ்தோத்திரம். இந்த பில்டிங் கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நமக்குள்ளே தேவ ஆவி வாசமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அந்த வாசமா இருக்கிற ஆவி உலாவும்படி தான் வாசமா இருக்குது. சும்மா அப்படியே வந்து உள்ள இருக்கிறதுக்கு இல்ல. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவங்களுக்கு தேவனா இருப்பேன். நான் உலாவினாதான் அவங்களுடைய தேவன். அவர்களுக்கு என்னால நன்மை செய்ய முடியும். உலாவாம என்னால என்ன பண்ண முடியாது. உலாவாம அவங்க பண்றாங்க என்ன? நான் உலாவும்படியா இருக்கிற என் பரிசுத்த ஆலயத்துல என்ன பண்றாங்களாம்? அருவருப்புகளை கொண்டு வந்து என்னை வெளியேற்றுகிறார்கள். என்ன உள்ளவே இருக்க முடியலப்பா, இருக்க விட மாட்டாங்கப்பா. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அருவருப்புகளை செஞ்சாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல இன்னைக்கு நிறைய சபைகளில ஜெபம் பண்ணியே ஆண்டவர் வெளியே துரத்துறாங்க. லூக்கா 18 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க சர்ச்சுக்கு. கவனிங்க, லூக்கா 18வது அதிகாரத்துல ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். 2 பேருமே வேதத்தை அறிந்தவர்கள். ஸ்தோத்திரம். வேதத்தை அறிந்தவர்கள். ஸ்தோத்திரம். 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. நம்ம பரிசேயன், ஸ்தோத்திரம், நேரா சர்ச்சை திறந்தாரு. நேரா எங்க வராரு? ஆல்ட்ராண்ட வராரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆல்ட்ராண்ட வந்தவரு முட்டி போடல. ஆல்ட்ராண்ட யார் வரக்கூடாது? விசுவாசி, ஊழியம் செய்யறவங்க, அங்கி போடாதவங்க இங்க வரவே கூடாது. ஸ்தோத்திரம். அங்கி போடாம இந்த ஆல்டர்ல ஏறவே கூடாது. இவர் பரிசேயர், வேதத்தை அறிந்தவர் தான், ஆனா ஊழியம் செய்யல. அவர் நேர ஆல்ட்ராண்ட வந்தாரு, நின்னாரு. பரிசேயன் நின்று அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எத்தனை தரம்? உன்னை உபவாசிக்க சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2வது ஜெபம், நான் என்னுடைய வருமானத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ செலுத்துறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீ சொல்லணுமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 3வது, பரியாசக்காரர், அநியாயக்காரர், கொலைகாரர், பாவிகள், அப்படி லிஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே போட்டுக்கின்னு அப்படியே வெளியே பார்க்கிறாரு. அந்த வாசற்படியாண்ட வெளியே பார்க்கும்போது ஆயக்காரன் பரிதாபமா நின்னுங்கறான். அப்படியே கையை நீட்டி, அதோ அந்த ஆயக்காரனை போல இல்லாததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம போடுறோம் 1000 ஸ்தோத்திர பலி, அது மாதிரி ஸ்தோத்திரம். பரியாசக்காரன் மாதிரி நான் இல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆயக்காரன் மாதிரி நான் இல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஜபத்தை அவன் பண்ண உடனே ஆண்டவர் பொறுக்கவும் இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தீபன் வெளியே விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வெளியே ஓடி பார்த்தா அந்த ஆயக்காரன் அந்த டோராண்டே வரல, தூரமா நின்னுக்குன்னு கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. நான் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரே வார்த்தை, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சொன்னவனே இங்கிருந்து ஓன் ஆண்டவர் அங்கிருந்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். அதோ இருக்கிறானே. ஸ்தோத்திரம். யார் அதோன்னுவான்? யார் அவன் சொல்லுவான்? தூரமாகிறவன் தானே. இப்ப ஆண்டவர் இங்க வந்து எங்க இருக்கிறாரு? ஆயக்காரன் சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போவான். ஏனென்றால் தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிற எவனும். ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எங்க தொட்டிங்கிறான்?
அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இல்லாதபடி துரத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால நாம் தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவரை உள்ள இருக்க வச்சுக்குதா, துரத்தி விட்டுக்குதான்னு பார்க்க போறோம். இந்த பரிசேயன் ஜெபம் மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அத கிரியையில தான் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவினார்னா நீங்க செய்யற கிரியைகள் நற்கிரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எசேக்கியேல் 8:6ல வாசிச்சோம். இவங்க செய்யற ஸ்தோத்திரம் என்னதான்? எப்படி என்ன துரத்துறாங்க வெளியில? அருவருப்புகளால். அருவருப்புகளால் என்ன பண்றாங்க? வெளியே துரத்துறாங்க. அப்ப நாம அருவருப்புகளை செஞ்சா ஆண்டவர் நமக்குள்ள இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அருவருக்கிற 6 அருவருப்பு நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதா பாருங்க. இருந்தா உங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஆமென். இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. அருவருப்புகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததுனால ஆண்டவரால் என்ன பண்ண முடியல? சர்ச்சுக்குள்ள இருக்க முடியல, ஓட்டமா வெளியேன்றாரு. ஆண்டவர் அருவருக்கிற இந்த 6 காரியம் ஸ்தோத்திரம், 7 காரியம் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள ஆண்டவர் வாசமா இல்லைன்னு அர்த்தம். எப்பயோ அவர் ஓட்டாரு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அவை யாவன? ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவரை ஆலயத்தை விட்டு வெளியேற்றுகிற 6 காரியத்துல முதலாவது காரியம் மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் இருந்தா உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்க மாட்டாருங்க. மேட்டிமையான கண் என்னது? உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க ஒரு பாஷையிலே சொல்றேன். குந்த குச்சை இல்லையா, கொப்புளிக்க தண்ணீரான் பன்னீரான். மேட்டிமையான கண் என்னது? குந்தறதுக்கு குச்சை இல்ல, கொப்புளிக்க சாருக்கு என்ன வேணுமா? பன்னீர் வேணுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் மேட்டிமையான கண். ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவங்கள பார்த்தா எப்படி சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கோட்டீஸ்வரன் கூட அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டான், ஆனா குந்தத்துக்கு குச்சியே இருக்காது. மேட்டிமை, பெருமை, ஸ்தோத்திரம், அகந்தை, திமிரு, எப்படின்னா சொல்லலாம். இது உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவர் அருவருக்கிற அருவருப்பா இருக்கிறபடினாலே உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசமா இருக்கவே முடியாது. எப்போ ஓடி போயிருப்பாரு. என்னிலிருந்து உங்களுக்குள்ள பெருமை வேலை செய்து, என்னிலிருந்து உங்களுக்குள்ள மேட்டிமை இருக்குதுன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அதான் சொன்னாரு அந்த பரிசேயன் ஆயக்காரனுக்கு, தன்னை தான் தாழ்த்துகிறவனிடத்துல தான் ஆண்டவர் இருப்பார், பெருமையானவரிடத்தில் ஆண்டவர் இருக்கவே முடியாது. இது அழகா சொல்லுவார் ஏசாயா. ஸ்தோத்திரம். சகோதரிகளை பத்தி தான் சொல்லுவார். இஸ்ரவேலின் குமாரத்திகள், எருசலேமின் குமாரத்திகள் தங்கள் கண்களில் மை தீட்டி, ஆமென், கண்களில் மை தீட்டி மருட்டி பார்த்து, நல்ல கண்ணை உருட்டி பார்த்து தங்கள் கால்கோலிகளில் சிலம்பொலி ஒலிக்க திரிகிறாங்களாம். எப்படி தெரியுறாங்க? ஸ்தோத்திரம். வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் சகோதரிகளை குறித்து அங்க எழுதும் போது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். எப்படி நடக்கிறாங்களாம் பாருங்க. யாரு? எஸ்ரேமின் குமாரத்திகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்களுடைய நடை குறித்து அங்க அழகாக எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் வாசிக்க முடியும். வாசிங்க. ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம். ஸ்தோத்திரம். கடைசியில பாருங்க. ஜீசஸ். வாசிங்க. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, கால்களில் சிலம்பொலி கேட்க திரிகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா.
எப்படி நடக்கிறாங்களாம் சர்ச்சுக்கு வரவங்க? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த கொலுசு எது கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? கவனிங்க, கொலுசு போட்டுக்கிற அருமையான சகோதரிகளே, கண்மணிகளே, என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அசிங்கமா சொல்றாரு உங்களை. ஸ்தோத்திரம். கவனிங்க, கொலுசு எதுக்கு தெரியுமா? இந்த பொம்பளை குழந்தைங்க பிறந்து நடக்குது இல்ல, அழகா கால் எடுத்து வைக்குது இல்ல, அதை நடக்க பழக்கிறதுக்காக கொலுசை போட்டு விடுவாங்க. கால் எடுத்து வைக்கும் போது ஜல்லுன்னு சவுண்ட் கேட்டா அது இன்ட்ரெஸ்டா இன்னொரு கால் எடுத்து வைக்கும். ஆமீன். அப்படியே வச்சு வச்சு நடக்க பழகன்றதுக்காகத்தான் கொலுசு கண்டுபிடிச்சது. இப்ப ஒரு குழந்தையும் காலில் கொலுசு காணும். யார் போட்டுங்க? எருசலேம் குமாரத்திகள் காலில் கொலுச மாட்டீங்கன்னு ஸ்தோத்திரம் சிலம்பொலி கேட்க திரிகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் மேட்டிமையான கண்ணு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மேட்டிமை உங்களுக்குள்ள இருந்தால், பெருமை உங்களுக்குள்ள இருந்தால், ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவவில்லை, அவர் எப்போ வெளியே போயிட்டார்னு அர்த்தம். ரெண்டாவது காரியத்துக்கு போலாமா? புரிஞ்சிச்சா? ரெண்டாவது அடுத்தது மேட்டிமையான கண், அபத்தம் பேசும் பொய் சாட்சியா, பொய் நாவு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. பொய் நாவுங்க, இது ரொம்ப மோசமான, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஒரு பொய்ய சொல்லிட்டீங்கன்னா இங்க வாழ்க்கை ஃபுல்லா பொய்யனா தான் இருக்கணும். அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், பொய் பொய் பொய்ன்னு போய் உங்க வாயே என்னதான் சொல்றது, எல்லாமே எப்படிதான் இருக்கும்? பொய்யா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருக்கு பிடிக்காத ரெண்டாவது விஷயம், ஆண்டவர் அருவருக்கிற ரெண்டாவது விஷயம் பொய் நாவு. சொன்னா சொன்னன்னு சொல்லு, உன்ன தலையை எடுத்துட போறாங்க. எதுக்கு சொல்லிவிடு சொல்லன்ற? சொல்லிவிடு சொல்லனா அதுக்கு பேர் என்னது? பொய். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சொன்னா சொன்னன்னு சொல்லு, உனக்கு தைரியமா சொல்ல முடியாதுன்னா சொல்லாத. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லிவிடு சொல்லன்றது ஒரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்படியே சொல்லினே போறதுக்கு பேர் தான் பொய் நாவு. அதனால பொய் நாவு கர்த்தர் அருவருக்கிற காரியம். பொய் நாவு உனக்கு இருந்தால் ஆண்டவர் உன்னை விட்டு எப்பவே போயிருப்பார் வெளியில. மூன்றாவது குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. கவனிங்க, மூணாவது ஆண்டவர் அருவருக்கிற காரியம். 6 காரியம் சொன்னேன் இல்லையா? 1 மேட்டிமையான கண், 2வது பொய் நாவு, 3வது குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. ஸ்தோத்திரம். அவரை பத்தி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. கவனிங்க, அவரை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆள் யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அநியாயமா அவர் மேல சொல்றது. குற்றமற்றவர்கள் மேல குற்றம் சுமத்துகிற கை நேற்ற பத்தியா? இது ஆண்டவர் அருவருக்கிற 3வது காரியம். ஆமே. ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்தாலும் அவுட்டு. நீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் உலாவவே முடியாது. நீங்க மைண்ட்ல வச்சுங்க. 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார், 3 காரியத்தை விளக்கிட்டேன். 4வது காரியம் துராலோசனையை இணைக்கும் இருதயம். ஆமே. கேட்டதே தவறான செய்தி, இவர் கேள்விப்பட்டதே தவறான செய்தி, நிரூபிக்கப்படாத செய்தி, அதை போய் இன்னொரு ஆளுக்கு சொல்லி தவறான ஆலோசனைய கனெக்ட் பண்ணி விடுற பாருங்க. அந்த இருதயம் உங்களுக்குள்ள இருந்தால் அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். புரியுதா? நீ கேட்ட செய்தி தவறு, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, அது தவறான துர்ச்செய்தி, அதோட உண்மை நிலவரத்தை அறியாமல் அதை போய் இன்னொருத்தருக்கு கனெக்ட் பண்ற பத்தியா? துர் ஆலோசனையை இணைக்கும் இருதயம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம். அடுத்தது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இப்ப சர்ச்சுக்கு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு துச்சுதுன்னு தெரியல. மணி 8:30 ஆயிடுச்சு, போனோம்னு. அதே சமயம் 8 மணிக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் 2 பேர் அடிச்சுக்கிறான்னு பாருங்களேன். ஆமே. 2 பேர் அடிச்சுக்கிறான், சண்டை போட்டுக்கிறானா, சோத்திரம். பாத்ரூம்ல இருந்தா கூட டவல் எடுத்து கட்டிக்கின்னு அங்க கால் எப்படி ஓடும்? அப்படியே பொறுமையா எப்படியே வரும்? சர்ச்சுக்கு அந்த மாதிரி வரும்? எப்படி ஓடும்? ஸ்தோத்திரம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், நல்லது செய்வதற்கு இந்த கால் வராது. இது மாதிரி கால் உங்களுக்கு இருந்தா நீங்க அருவருப்பானவர்கள், கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவ முடியாது. அதனால சாலமோன் கட்டின ஆலயத்திலிருந்து அவரை வெளியேற்றின அருவருப்புகள் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவ மாட்டார். உங்களுக்குள்ள உலாவி கொண்டிருப்பது தாயினுக்குள்ளே கிரியை செய்த பொல்லாங்கனுடைய ஆவிதான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த ஆவினால நடத்தப்பட்டால் கடைசியில அந்த ஆவியோடு கூட சேர்ந்து நீங்க போய் எங்க தான் விடணும்? குருடனுக்கு குருடன் வழி காட்டினா என்ன நடக்கும்? 2 பேரும் போய் பள்ளத்துல தான்
விழ வேண்டி இருக்கும். இன்னைக்கு உணர்வடையுங்கள். இங்க நிறைய பேரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நீங்க போய் குழியில விடக்கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் ஆண்டவர் பாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கென நல்ல காரியங்களை செய்தவர்கள். நீங்கள் பொல்லாங்கனால் இயக்கப்படாமல் இன்னைக்கு எச்சரிப்படைந்து உங்க நிலைமையை புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவுவதற்கு அவர் ஆவலா இருக்கிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற உள்ளத்துல இன்றைக்கு உலாவ அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னும் 3 காரியம் ஸ்தோத்திரம், அது விளக்க முடியாது. ஸ்தோத்திரம், புதியாத்தி எதனா இருந்தா என்ன வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் விளக்குறேன். மார்க் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 13 காரியம் இருக்குது. நோட் பண்ணீங்க ஸ்தோத்திரம். அது படிக்க வேணாம். அதுல ஏதாவது புரியாத்து இருந்தா என்னோட தயவு செய்து நீங்க போன்லயோ வாட்ஸ்அப்ல கேட்டா விளக்குவேன். அதை விளக்குனா நேரம் போதாது. கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து ஒரு 17 காரியம் இருக்குது ஸ்தோத்திரம். அதுல நீங்க மார்க் 7ல இருக்கிற காரியத்தெல்லாம் கழிச்சுட்டு ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு அதுல இருந்து விளக்கம் கொடுத்துட்டு இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன் ஜெபம் பண்ணி. கலாத்தியர் 5வது அதிகாரத்தை எடுத்துப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம் தான் அது. 17 காரியம் இருக்குது. அதுல ஒரு சில காரியத்தை விட்டுட்டு கடைசில காரியத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் 20ல இருந்து 5:20ல இருந்து வாசிங்க. பொறுமையா வாசிக்கணும். இதுல ஆண்டவர் அருவருக்கிற காரியம். விக்கிரக ஆராதனை தெரியுமா? விக்கிரக ஆராதனை தெரியுமா? ஸ்தோத்திரம், விக்கிரக ஆராதனை ஆண்டவர் அருவருக்கிற காரியம். தெரியலன்னா சொல்லுவேன், தெரிஞ்சதுன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன். விக்கிரக ஆராதனை தெரியுமா? எதுவும் பேச மாட்டீங்க. தெரியணும் சொல்ல மாட்டீங்க, தெரியணும் சொல்ல மாட்டீங்க. அடுத்தது பில்லி சூனியம். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு விளக்கணும். அடுத்தது வாசிக்குமா? பில்லி சூனியம் வரைக்கும் சிங்குலர்ல வருது. நீங்க வீட்டுல போய் படிங்க. இனிமேல் வர்றதெல்லாம் கல்லு கல்லு கல்லுன்னு வரும், புளூரல்ல வரும். பகைகள், அப்புறம் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம் என்று பட்டியலிடப்பட்டிருக்குது. அதுக்கு மேல நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி ஆவியான சொல்றபடினால சொல்றேன். இதுல ஏதாவது உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாத்துங்க. ஸ்தோத்திரம். அப்படியே கீழே படிச்சீங்கன்னா வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போலவே இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவலன்னா நீங்க நரகத்துக்கு தான் போயிடுவீங்க, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதனால ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுங்கள். இப்போது சொல்லப்பட்டிருக்கிற அதுல ஒரு 13, இதுல ஒரு 17, 30 காரியத்துல ஸ்தோத்திரம் எத்தனை காரியம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு பாருங்க. ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 6:16 6 காரியம், 36 காரியம், வெளிப்படுத்தல் 21:6 ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு உலாவவில்லை, எப்ப உங்களை விட்டு வெளியே போயிட்டாரு. நீங்க பொல்லாங்கனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஜாக்கிரதை அடைந்து இன்றைக்கு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 8 பயப்படுகிறவர்கள். ஸ்தோத்திரம் கவனிங்க. பயப்படுகிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். பயம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஸ்தோத்திரம் கவனிங்க. பயம் யாருக்கு வரும் தெரியுமா? பயம் யாருக்கு வரும்? அடுத்த பாயிண்ட், அவிசுவாசிகளுக்கு தான் வரும். ஸ்தோத்திரம் அவிசுவாசிகளுக்கு தான் பயம் வரும். அவிசுவாசிகளுக்கு தான் பயம் வரும். ஸ்தோத்திரம். அப்போ பயப்படுகிறவர்கள் நரகம் போனோம், அவிசுவாசிகள் நரகம் போனோம். அடுத்தது அருவருப்பானவர்கள். ஸ்தோத்திரம் அருவருப்பானவர்கள் தான் அந்த லிஸ்ட் மார்க் 6:16 இருக்குது. ஸ்தோத்திரம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைந்தார்கள். கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்ப அவிசுவாசம் நமக்குள்ள வேலை செய்தா பாருங்க,
இதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பயம் அவிசுவாசத்தினால தான் வரும். விசுவாசம் என்ன? கவனிங்க, விசுவாசம் என்னங்க? 1993வது வருஷம் இயேசு என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய தரித்திரத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக அவர் சிலுவையிலே சாபமானார். என்னை ஐஸ்வர்யானாக்க அவர் தரித்திரரானார். ஆமென். அப்படித்தானே? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. என் சாபங்களை முறிக்க அவர் சாபமானார். ஸ்தோத்திரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்றத நான் விசுவாசித்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிவிட்டேன் என்று சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மருந்து மாத்திரெல்லாம் தூக்கி செவிட்டு வச்சுட்டேன். 34 வருஷமா ஸ்தோத்திரம் நான் மருந்து மாத்திரை சைடு போனது கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லாத ஆனதும் கிடையாது. இதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயா வயிறு வலிக்குதுயா, உடனே வந்து ஜெபம் பண்ணியா, இது விசுவாசமே கிடையாது. இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஜோரம் ஐயா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறையா, ஜெபம் பண்ணியா, இதெல்லாம் அவிசுவாசி லிஸ்ட். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஓரமா விசிட்டிங் போயிருந்தேன். ஐயா இது சுகர் மாத்திரை கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்க ஐயா. ஸ்தோத்திரம். மாத்திரைக்கு நான் எதிரி, ஊசிக்கு நான் எதிரி, ஹாஸ்பிட்டலுக்கு நான் எதிரி. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா அது செய்ய வேண்டிய வேலை எப்போ இயேசுநாதர் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் எனக்காக. ஹாஸ்பிட்டல்லாம் எனக்கு தேவையில்லை, ஊசிலாம் தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அப்படி என்ன சொல்றாரு? சமாதானத்தை வைத்து போகிறேன்றாரு, சுகத்தை வைத்து போகிறேன் சிலுவையில. எல்லாமே இருக்குதுப்பா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோமா உனக்கு. நாம போய் எடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் எல்லாம் பண்ணவே முடியாது. கவனிங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. ஸ்தோத்திரம். என் தேவனால் எல்லாம் கூடும் என்று அறிக்கை செய்து அதை கிரியையில கொண்டு வருவதுக்கு பேர் தான் விசுவாசம். நீங்க அப்படி பண்றீங்களா? விசுவாசி என்ற போர்வில அவிசுவாசியாக்குறீங்களா பாருங்க. அவிசுவாசியா இருந்தா ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவ முடியாது. நான் விசுவாசியா இருக்கிறபடினாலே என்னோடு உலாவுகிறார். நான் கூப்பிட்டா உடனே என்ன பண்றாரு? எனக்கு பைபிளையே அவர் தான் போதிச்சாரு, என்னோட பேசுறாரு, என்ன நடத்துறாரு. அவன் எனக்குள்ள உலாவறதுனால தான் இது நடக்குது. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே அவர் உலாவுறாருன்னா இதெல்லாம் நடக்கணுமே உங்களுக்கும். ஸ்தோத்திரம். அகால மரணம் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. வியாதினால டெத் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்பாயுசுல சாவக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்பாயுசுல சாவக்கூடாது. அதனால தான் நான் போற சபைகளிலே இதுவரைக்கும் அடக்க ஆராதனை நடத்தினது இல்லை. இங்கே நடத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசத்துல 19 வருஷமா ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா வசனத்தை சொல்லி அவங்கள ஃபுல்லா டெலிவரன்ஸ் பண்றதுனால வியாதி அவங்களை அணுகாது. அதனால அவங்க அற்ப சாவவே பூரண ஆயுசு. எத்தனை பைபிள் சொல்ற பூரண ஆயுசு? 120 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள். கரெக்டா அந்த சத்தியத்தை கீழ் பண்ணீங்கன்னா மருந்து மாத்திரலாம் தேவையில்லை. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை நடத்துகிறத சொல்றேங்க. நான் எங்க காப்பி வச்சுலாம் சொல்ல. 34 வருஷமா நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு இப்ப என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க ஐயா, சாமி ஐயா சொல்லுங்க. 50. ரைட். அப்புறம் 50ன்னு மனசாட்சியே இல்லாம சொல்றாரு அவரு. பார்த்தா 50 வயசு மேலே தெரியுது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லே. இவர் அநியாயம் 60. ஸ்தோத்திரம். ஒரு 30 வயசுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 53 முடிச்சு 54 போய் நிற்கிறேன். சுகர் கிடையாது, பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எதை எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுங்க தாராளமா. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க நம்முடைய ஸ்தாபனத்திலேயே சுகர் இல்லாத பாஸ்டே இல்லை என்ன தவிர, ஆஞ்சியோ பண்ணாத பாஸ்டே இல்லை. ஸ்தோத்திரம். கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்தோத்திரம் எல்லாம் வியாதியோட தாங்கிறாங்க. பாஸ்டங்களுக்கு வியாதி வரலாமா? விசுவாசிக்கே வியாதி வரக்கூடாதுன்றேன். ஆனா இன்னைக்கு ஊழியம் செய்யற எல்லா பாஸ்டருக்கும் என்ன ஆகுது? இவங்கன்னா போய் பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. ஸ்தோத்திரம். பிரசங்கம்னா என்னது? என் வாழ்க்கையை காட்டுறது தான் பிரசங்கம். என் வாழ்க்கையை காட்டுறது தான் பிரசங்கம். பைபிள் பற்றி பண்றது இல்லை. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுங்க. பிரசங்கம்னா என்னது? யூடியூப் ஆன் பண்ணி ஏதாவது பேசிட்டு போறது இல்லை பிரசங்கம். ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நான் தான் உங்களுடைய நிருபன்றாரு. என்ன பாரியா, நான் தான் உங்களுக்கான
நிருபம் என் வாழ்க்கையை பாருன்றாரு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள், நம்ம விசுவாசத்துல இருக்கிறோமா? எவ்வளவு பேர் மாத்திரை நம்பிங்கிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்திரை தான் காப்பாத்துது, ஆண்டவர் காப்பாற்றவே இல்லை. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிதானே? நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்திரை தான் காப்பாத்திங்குது, அப்படிதானயா? ஆண்டவர் காப்பாத்தல. அதுக்கு பேர் தான் அவிசுவாசம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க மாத்திரை நம்பி இருந்தீங்கன்னா, நீங்க அவிசுவாசி லிஸ்ட், அவிசுவாசமா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவவில்லை. ஆண்டவர் உலாவாத்தினால உங்களை பொல்லாங்கன் இயக்கி கொண்டிருக்கிறான். அவன் பாதையில அவனோட அழைத்து கொண்டு போயிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, நேரம் முடிஞ்சிச்சு, பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நான் உங்கள் நடுவில் உலாவுவேன் என்று சொன்னவர் புதிய ஏற்பாடுகள் விசுவாசுடைய வாழ்க்கையில உலாவும்படி கடந்து வந்து விட்டார். பெந்தெகோஸ்தே நாள்லயே அவர் வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். உலகத்துக்குள்ள நாம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அப்பவே வந்துட்டாரு. வந்தவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரா? உலாவிக் கொண்டிருந்தால் உங்களிடத்திலிருந்து நற்கிரியைகள் மாத்திரமே வெளிப்படும். இப்ப வாசிச்ச எந்த ஒரு காரியம் வெளிப்பட்டாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவவில்லை. ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவவில்லை. கொஞ்சம் கண்ண மூடுங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாதுன்னு தாங்க அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். நீங்க நல்லா மாடி மேல மாடி கேட்டு ஐஸ்வர்யமா வாழும்படிதான் அவர் தரித்திரனாய் வந்தார். உலகமும் ஸ்தோத்திரம் அதுல உண்டாயிருக்கிற யாவும் அவருடையதுங்க. ஆனா அவர் தரித்திரராய் வந்தார். தந்தை கோலத்தில் வந்தார். ஏழ்மையின் கோலத்தில் வந்தார். எதுக்கு தெரியுமா? எதுக்குங்க? நீங்கள் நானும் ஐஸ்வர்யவானம் ஆகும்படி, நீங்கள் நானும் ஐஸ்வர்யவான் ஆகும்படி. இன்னைக்கு அநேக வீட்டுல தரித்திரம் குடிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வியாதி எதன் காரணம்? சாபத்தின் வெளிப்பாடு. சாபத்தின் வெளிப்பாடு தான் வியாதி. உங்க வீட்டுல வியாதி குடிக்கொண்டிருக்கிறதா? அப்படியானால் உங்க வீட்டுல தேவ கோபம் என்கிற சாபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சாபத்தோடு வாழ்வதற்கு ஏன் சபைக்கு வரணும்? சாபத்தோடு வாழ்வதற்கு ஏன் கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு ஏன் நீங்கள் சபையில வந்து ஆராதிக்கணும்? விசுவாசி என்ற போர்வையில சாபத்தோடு வாழ்வதற்கு ஏன் நீங்க சபைக்கு வரணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். விசுவாசி என்ற பேர்ல ஹாஸ்பிட்டல்ல போய் டோக்கன் போட்டு உட்காருவதற்கு எதுக்குங்க நீங்க சர்ச்சுக்கு வரணும்? தேவனை வேதனைப்படுத்துவதற்கா? தேவனை கோபப்படுத்துவதற்கா? ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றே என்று உங்களை குறித்து நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அவனுடைய வேதனை புரிகிறது? கொஞ்சம் ப்ளீஸ் அப்படி எழுந்து நில்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் எழும்பி thank you father, thank you father, thank you father. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி ஆண்டவரே, 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 நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணபடி துடித்து, ஆண்டவர் எப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்தேனோ அப்பவே எனக்குள்ள வந்துட்டீங்கப்பா. ஆனால் அதை நான் அறியாமல் புரியாமல் மறந்து காயினை போல பொல்லாங்கனுக்கு இடம் கொடுத்து பொல்லாங்கனால் நடத்தப்படுவதற்கு நான் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது ஆண்டவரே வேதனையா இருக்கிறது. எத்தனை பேருக்கு வேதனையா இருக்குதுங்க? எத்தனை பேருக்கு பாரமா இருக்குது? ஆண்டவரே உம்மை நான் ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும் சிலுவையில அறைந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிற அருவருப்புகளை, எப்பொழுதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களை நாம் செய்யும் போதெல்லாம் அவரை மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அடித்து அவமானப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரா, சகோதரியே, உனக்காக அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். இனியும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்துல திரளான மன்னிப்புக்கு தான். எப்ப நீங்க கூட்டாலும், எப்ப நீங்க அவர் அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து முத்தம் இடுகிற நல்ல தகப்பன். நீங்க கூப்பிடணும் அவர் எதிர்பார்க்கிறாரு. உங்க நிலையை உணர்ந்து ஆண்டவரே நான் எப்பவே உம்மை விட்டு தூரமா போயிட்டேன். ஸ்தோத்திரம். இளைய மகன் தகப்பனை விட்டு தூரமாய் போன போது ஒரு நாள் அவன் புத்தி தெளிகிறது. அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், நான் எழுந்து தகப்பனிடத்துல போவேன் என்று சொல்லி. கவனிங்க, அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வராங்க. கேட்ல தூரத்திலே தன்னுடைய மகனை பார்த்த தகப்பன்
மகன் வருவதற்குள்ளாக இவர் எழுந்து ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். இன்றைக்கு நம்ம பரம தகன் அப்படிதான். நீங்க நான் எழுந்து தகப்பனிடத்துல போவேன்னு கிளம்பிட்டீங்கன்னா நீங்க போ தேவையில்லைங்க. அவர் உங்களிடத்துக்கு ஓடி வந்து உங்களை கட்டி அணைத்து முத்தமிட அவர் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் அவரிடத்துல நான் வருகிறேன், அவரிடத்துல நான் வருகிறேன், அவரிடத்துல நான் வருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya, நல்ல கையை தட்டி ஆண்டவரே 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 கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஹalleluya, உம்மிடத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya, thank you lord, thank you lord. போதாது 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 போதாது. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடோ, என்னை என்னாலும் நடத்திடும். சொல்லுங்க. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடோ, என்னை என்னாலும் நடத்திடும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தே, என்னையே நான் அர்ப்பணித்தே, இயேசு தேவா அர்ப்பணித்தே, போயிடாதீங்கப்பா. என்னை விட்டு போயிட்டா என் நிலைமை ஆண்டவரே பாதாளத்துக்கு போகிற நிலைமையா மாறிடப்பா. சொல்லுங்களேன். ஏற்றுக்கொள்ளோ, ஏந்தி கொள்ளோ, உண்மையா கேட்டீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்க உலகத்துல வாசம் செய்வதற்கு உலாவுவதற்கு மனம் இறங்கி கடந்து வருவார். மனம் இறங்கி கடந்து வருவார். சபையே சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளோ, எங்களோடு பேசி எங்களோடு இடைவிட்டமுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு பலிக்கவில்லை. புறஜாதியாயிருந்த அருவருக்கப்பட்ட மிருகமான நாயாயிருந்த எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சபையில உலாவினீர். ஆனா ஆலயமா எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் நடுவே உலாவ விருப்பம் கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்குள் வருகிறீர்.
ஆனா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க உலாவுவதற்கு ஏதுவான வழிகளை வகைகளை நாங்கள் செய்யாமல் உம்மை எங்களுடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து வெளியேற்றும்படியான அருவருப்புகளையே செய்து உம்மை கோபப்படுத்தும்படியா உம்மை எங்க சரீரத்திலிருந்து வெளியேற்றும்படியாய் செய்துவிட்டு வியாதியோடும் வேதனையோடும் போராட்டத்தோடும் சாபத்தோடும் தரித்திரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்காது. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று 1 அப்ப ஏன் குறை இருக்கிறது உங்களுக்குள்ளே? ஏன் எங்களுக்குள்ளே குறை இருக்கிறது? நிறைவான இயேசு எங்களுக்குள் இல்லை. எங்களுக்குள்ள இருக்கிற அருவருப்புகளை வெளியேற்றி சத்தியத்தின் மூலமாய் வெளியேற்றி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டரே எங்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆண்டரே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். அந்த மனம் வருந்தி அழைக்கிறோம். நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, எங்களுக்குள்ள உலாவுங்கப்பா, எங்க கிரியையில மாத்துங்கப்பா, எங்க பேச்ச மாத்துங்கப்பா, எங்க பார்வைய மாத்துங்கப்பா, எங்க நடக்கைய மாத்துங்கப்பா, எங்க சிந்தைகளை மாத்துங்கப்பா. கையை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா யாரெல்லாம் பாரத்தோடு தாகத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஏக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. அது வந்த வண்ணமாய் அல்ல, உம்மை சுமந்து கொண்டவர்களாய் திரும்பி போக ஆண்டவர் அனுகிரகம் செய்யும், அனுகிரகம் செய்யும். இன்னும் மனம் வருந்தாதவர்களோடு கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தையை கொண்டு இடைபடும் ஆண்டவரே, மனமாற்றத்துக்கு நேராய் நடத்தும் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. இவர்களை எல்லாம் நீர் நேசிக்கிறீர். எங்கள் உறவுகளை காட்டிலும், எங்கள் மனைவியை காட்டிலும், என் தாய் தகப்பனை காட்டிலும் நீர் அதிகமாய் நேசிக்கிறீர். அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய வழிக்கு கடந்து வர ஸ்தோத்திரம். எங்களை என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களை புடமிடட்டும், உருவாக்கட்டும். நீர் வாசம் பண்ண விரும்புகிற ஆலயமாய் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து வாழ்க்கை நடத்த அன்றைய ஒவ்வொருவரையும் நடத்தும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர், எங்கள் ரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் மேய்ப்பர், எங்கள் கண்காணி, எங்களுடைய ஆத்தும மீட்பராயிருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபங்கேலும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோட இந்த வார்த்தை மூலமா இடைபெற்றிருப்பாரானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது.